வெப்சைட்னா என்ன? வெப்சைட்ன்றது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட வந்து விசிட்டிங் கார்டு இருக்குது, ப்ரௌச்சர், பேம்ப்ளெட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் நம்மளோட சர்வீசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸு, நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒர்க்ஸு அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்காகவும், நம்ம என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், நம்ம எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இந்த வெப்சைட் வந்து சில பேர் வந்து சேல்ஸ்க்காக என்கொயரிஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ட்ரஸ்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம எதுக்காக யூசேஜ்ன்றது மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து நமக்கு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், இந்த ஷாப்பிங் கார்ட் இது எல்லாமே வந்து இ-காமர்ஸ் டைப்பில் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா வந்து இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாட்டிக்காக போட்டு வைக்கிறோம்னா அது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக இருக்கும். இல்லை நம்ம ப்ராடக்ட்ஸ் போட்டு கஸ்டமர்ஸ் வந்து அதை என்கேஜ் பண்ணணும் அப்படி சொன்னால் அது வந்து இ-காமர்ஸ் அந்த மாதிரி வெப்சைட், டைனமிக் வெப்சைட் கேட்டகரியில் வந்து போகும். இதெல்லாம் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷனல் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக சேல்ஸ் டேர்ம்ஸில் பார்த்தோன்னா வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது என்ன, B2B வெப்சைட்டுக்கு வந்து நம்ம என்கொயரி மோடில் நம்ம கொண்டு வந்துடலாம். உங்களோட ப்ராடக்ட்ஸ், உங்களோட சர்வீசஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த என்கொயரிக்கு, ஏன்னா B2B பிளாட்ஃபார்ம் வெப்சைட் பார்க்க வரவங்க யாருமே வந்து அங்கே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே என்கொயரி மோடில் தான் வருவாங்க. சில பேர் பல்க் என்கொயரி மோடில் வருவாங்க. ஸோ அதுக்கான டூல் நம்ம அதில் வைக்கிற மாதிரி இருக்கும். எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு ஹாய்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம்.